பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கான இன்றைய தேவ வார்த்தை இன்று நிகழ்ச்சி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு மனிதர்களாகிய நமக்கு ஆரோக்கியம் மிகவும் முக்கியமானது. இந்த சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதி தாக்கப்பட்டால் நம்மளால் அன்றாட வேலைகளை செய்ய முடியாது, விருப்பப்பட்டதை சாப்பிட முடியாது. அது மட்டும் இல்லாமல் பிறரை நாம் சார்ந்திருக்கும் ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம். நீங்களும் கூட இன்றைக்கு இப்படி ஒரு நிலையில் இருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள், இந்த நிகழ்ச்சி உங்களுக்காகத்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். நிச்சயம் அவர் உங்கள் வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை சுகத்தோடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ பண்ணுவார். விசுவாசத்தோடு நிகழ்ச்சியை பாருங்கள். இப்பொழுதும் நமது அன்பு சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் தெய்வ செய்தி அளித்து உங்கள் சுகத்திற்காக விசேஷித்த பிரார்த்தனையை எடுப்பார்கள். மத்தேயு 9:32. அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஊமையான ஒரு மனுஷனை இயேசுட்டு கொண்டு வர்றாங்க. அவனால பேச முடியாது, வார்த்தை வராது, பேச முடியாத ஊமை அவனை கொண்டு வந்தாங்க. வேதம் சொல்லுகிறது, அந்த அசுத்த ஆவி ஆண்டவர் துரத்தினார். அவன் சரீரத்துக்குள்ள இருந்து அவனை பேச முடியாதபடி அடிமையாக்கி வைத்திருந்த அசுத்த ஆவியை துரத்தினார். அந்த ஆவி போன உடனே பேச ஆரம்பித்து விட்டான். அல்லேலூயா. புரியுது அவங்களுக்கு? சாத்தான் எப்படி திருடனாயிருந்து நம்முடைய சரீரத்துல நோய்களை கொண்டு வந்து நமக்கே தெரியாது அப்படி அடிமையாக்கி வைத்திருப்பாரு. கோயம்புத்தூர் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். நல்ல ஊழியத்தை நேசிக்கிற ஒரு சகோதரர், அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு தாயாருக்கு கேன்சர் வியாதி, 2 முறை ஆபரேஷன் பண்ணி 3வது முறை வந்துச்சு. ஒரு ஜெபம் பண்ணணும்னு கேட்டுக்கொண்டாங்க. நான் தங்கியிருந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தார்கள். அந்த குடும்பத்தார் அந்த ஒரு வயதான தாயார் தான். அவங்களுக்கு கேன்சர் வந்து 2 முறை ஆபரேஷன் பண்ணி 3வது முறை வந்து விட்டது அப்படின்னு சொன்னார்கள். சரி, ஜெபிக்கலாம், ஆண்டவர் விடுதலை தருவார்னு கையை நீட்டி இயேசுவின் நாமத்தை சொன்ன உடனே அந்த வயசான தாயாருக்குள்ளேருந்து ஒரு அசுத்த ஆவி அலைக்கழிக்க ஆரம்பித்தார். சத்தமிட ஆரம்பிச்சான். அப்படியே உளத்தி கொண்டு தலையெல்லாம் ஆட ஆரம்பித்தது ஒரு அசுத்த ஆவி. அப்பதான் எனக்கு தெரிந்தது, இந்த கேன்சரை கொண்டு வந்திருக்கிறது யாரு? பிசாசு. 2 முறை ஆபரேஷன் பண்ணி ஆச்சு, சுகமுல்லா 3வது முறை வந்துட்டு. அந்த பிசாசு துரத்தப்பட்டாதான் அந்த கேன்சர் வியாதி முற்றிலும் மாறும். ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த அசுத்தாவி அலைக்கழிக்க ஆரம்பித்தது. அந்த ஆவி வெளியேறி போனது. போகும் வரைக்கும் ஜெப விடுதலை உண்டாகும் வரைக்கும். இதே மாதிரி ஒரு சமயம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அநேகர் முன்னால் வந்து ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள். வியாதி உள்ளவர்களுக்கு ஜெபிக்க போகிறேன்னு சொல்லி ஜெபிக்கும் போது நான் பார்க்குற முன்னால் ஒரு வாலிப மகள் அப்படியே ஒரு அசுத்த ஆவி அலைக்கழித்து கீழே தள்ளிட்டு போய்விட்டாரு. அந்த அப்படியே அசுத்த ஆவி அலைக்கழித்து கீழே விழுந்தா. கொஞ்ச நேரத்தில் எழுந்தா, தேவனை மகிமைப்படுத்தினாள் சந்தோஷமா. சாட்சி சொல்ல அந்த மகள் மேடைக்கு வந்தாள். வந்து சொன்னாள், பிறந்ததுல இருந்து அவளுக்கு ஆஸ்தமா வியாதியா, இழுப்பு அப்படி இழுத்துக்கிட்டே இருக்க, மூச்சு சாதாரணமா விட முடியாது. அவருடைய சுவாச உறுப்பு பாதிக்கப்பட்டு அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கும். ஆஸ்தமா வியாதி பிறந்ததுல இருந்தே. வாலிப வயசு ஆயிடுச்சு. இப்ப எத்தனை ஆஸ்பத்திரி, எத்தனை டாக்டர், எவ்வளவு மருந்து, ஒன்னு சுகமாகலை. ஆண்டோடைய வல்லமை அவள் மீது இறங்கும் போது அந்த அசுத்தாவி அவளை விட்டு வெளியேறிச்சு. அவள் சொன்னாள், எனக்குள்ளிருந்து ஒரு அசுத்தாவி வெளியேறி போச்சது, என்னுடைய சுவாச உறுப்பு சரியாகிவிட்டது, நார்மல் ஆகிவிட்டது. அல்லேலூயா. இப்ப அந்த இழுப்பு இல்லை, அந்த கஷ்டம் இல்லை, ஆஸ்தமா இல்லை, ஃப்ரீயா மூச்சு விட முடியுது. உடனே ஒரு மாற்றம். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன். அந்த அசுத்தாவிகள் வெளியேறின உடனே நோய்கள் மறைந்து விடும். ஏதோ ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கலாம். கையில பலவீனம், கால்கள்ல பலவீனம், என்னால நடக்க முடியல, என்னுடைய கையை பயன்படுத்த முடியல, என்னுடைய லங்ஸ்ல பிரச்சனை, ஏதோ ஒரு வியாதி. சாத்தான் உங்களுடைய சரீர உறுப்புகளை பாதித்து உங்களை பலவீனப்படுத்தி கட்டி வைத்திருக்கலாம். இன்றைக்கு சாத்தானை ஜெயித்த இயேசு மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. பிசாசை ஜெயித்த இயேசு இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். அந்த திருடனாகிய பிசாசின் வல்லமிலிருந்து விடுதலையாக்க இயேசு நம்மத்தில் வந்திருக்கிறார். இன்றைக்கு விடுதலை. நீங்கள் ஆண்டவரே, என் சரீரத்தை சாத்தான் வாதித்து கொண்டிருக்கிறான், பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறான்.
இந்த பலவீனப்படுத்துகிற ஆவியை நான் எதிர்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில். என் சரீரம் தேவனுடைய ஆலயம். என் சரீரத்தோட சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. அவனை கடிந்து கொள்ளுகிறேன். என்னை விட்டு அது விலகட்டும். அப்படி சொல்லும்போது அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி விலகும், நோய்கள் மறைந்து விடும். அற்புதமான ஒரு மாற்றம் உடனே உண்டாகிவிடும். இன்னைக்கு அந்த அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. உங்களுடைய சரீரத்தில் காண போகிறீர்கள். அல்லேலூயா. Amazon ஒவ்வொரு நாளும் ப்ரமோஷன் கிடைச்சதுல ஒவ்வொரு நாள்